அதாவது பட்ட மக்களே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி தெரியுதா, ஆக்சுவலி இது ஸ்டார் விஜய் அவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸ். அங்கே இல்லை, அந்த பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிற பில்டிங் தான் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒன்று போட்டிருக்கோம், சைட் விசிட் வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அதில் ஒரு பார்ட்டை மட்டும் இன்றைக்கி நைட்டு ஒர்க் போயிட்டுருக்குது, கட்டமைப்பு ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துடலாம். இது ஏன் அப்படி வீடியோவாக போடுறோம் அப்படின்னா, எல்லாரும் மாதிரியுமே டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஸோ இதுலேயும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு கீழே வந்து என்ன ஒரு 100 பேர் 50 பேர் வேலை செய்கிறது கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயம் இல்லைனா எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் அது குப்பைக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம ரீஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ப்ளம்பிங்கில் இருக்கிற காமன் ப்ராப்ளம் தான். ஸோ மெயின்டெனன்ஸ் இல்லாதனால இட்ஸ் அ ஃபெயிலியர். ஸோ அதுக்கான ரீஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்குது. வில் ப்ராஜெக்ட் சக்ஸஸ், வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். டட் பாய். ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க, இந்த நைட் ஷிஃப்ட்டுக்கும் டே ஷிஃப்ட்டுக்கும் என்ன பாவமானு எனக்கு தெரியல. வேலை செஞ்சாலும் நைட் ஷிஃப்ட்டு, ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சாலும் நைட் ஷிஃப்ட்டு. எனக்கும் இந்த நைட் ஷிஃப்ட்டுக்கும் இருக்கிற கனெக்டிங் வந்து போகவே மாட்டேங்குது. ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் தொடர்ந்து நைட் ஷிஃப்ட்டில் இருப்பான்? 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், ஆக்சுவலி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்கேன். சரி, தொழில் தொடங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணி ப்ராஜெக்ட் எடுக்க ஆரம்பித்தாலும் இப்போ ப்ராஜெக்ட் கிளப்பர்லேயே நைட் ஷிஃப்ட் தான் போகும். கொஞ்சம் கஷ்டம். இந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்குள்ளேயும் போகும். ஃபோனோட ஸ்க்ரீனுக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறோம். ஸோ வெளித்திரையிலையும் வரணுங்கிறது தான் இன்னும். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் வருவோம், வந்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் பிரகதீஷ் ஃப்ரம் தி ஷோ டெக்.